நடக்காது, அதன்படி சம்பவிப்பதில்லை என்று ஆண்டவர் நமக்கு வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நமக்கு எதிராக வருகிற அதில் எப்படிப்பட்ட கிரியைகள் இருந்தாலும் கர்த்தர் அவைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அற்புதமாக நடத்தி கொண்டு வந்தார். பிரைஸ் 430 வருஷம் இவர்கள் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் எகிப்திலே. பிரைஸ் தி லார்ட். ஒரு குறைவில்லாமல் நல்ல சந்தோஷமாக தான் இருந்தாங்க எகிப்தில் அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருந்தது, நல்ல சுகமாய் வாழ்ந்தார்கள். ஆனால் யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா வந்தபோது அவங்கள கொஞ்சம் ஒடுக்க ஆரம்பித்தான், அடிமைத்தனம் ஆக்க வச்சான், கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தான். ஆரம்ப நாட்களில் சிலருக்கெல்லாம் ராங் பிளேஸில் இருக்கும்போது நல்லா தான் இருப்பாங்க. தோத்திரம். சிலரெல்லாம் பார்க்கும்போது என்ன செய்வாங்க, தவறான இடங்களில் இருக்கும்போது தேவ சித்தம் இல்லாத, தேவனுக்கு விருப்பம் இல்லாத, வாக்குத்தத்தம் இல்லாத இடங்களில் நிற்கும்போது சிலரெல்லாம் பார்க்க ஆசீர்வாதமாக இருக்கும், நல்லா தானே இருக்காங்களேன்னு தோணும். அன்புக்குரியவர்களே, ஆரம்பங்கள் அப்படி தான் இருக்கும். ஆனால் நாட்கள் போக போக தான் தெரியும், ஆஹா திஸ் இஸ் நாட் த பிளேஸ், இது இடமில்லை என்று தெரிய வரும். இஸ்ரேல் ஜனங்களுக்கு அப்படி தான் நல்ல சுகமாக எகிப்திலே இருந்துக்கலாம்னு நினச்சாங்க. ஆனால் ஒடுக்கப்படுதல் வந்தபோது தான், ஆஹா இது நம்முடைய இடம் இல்லையே, இது நமக்கு வாக்குத்தத்தமான இடம் இல்லையே, அப்போ நம்ம கண்டிப்பாக இங்கேருந்து வெளியேற வேணும்னு சொல்லி தெய்வத்தை நோக்கி கூப்பிடு, அப்பா எங்களை என்ன செய்யுங்க, விடுவீங்க. தோத்திரம். நல்ல சௌரியமாக வாழ்ந்தார்கள், சகல அனுகூலங்களோடு வாழ்ந்தார்கள். ஆனால் நெருக்கப்படும் போது தான் தோத்திரம் அவர்களுக்கு என்ன உண்டாகுது, அந்த உணர்வு உண்டாகுது. தோத்திரம், நாங்கள் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றாங்க. சில நேரங்களில் ஆண்டவர் சில நெருக்குதலை நமக்கு கொடுக்கும்போது அது ஆசீர்வாதத்திற்கு நமக்கு ஒரு விடுதலையின் நேரமாக மாறுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அநேக நேரத்தில் ஆசீர்வாதங்கள் வரும்போது நமக்கு நீங்கள் நிறைய சம்பவங்களை நீங்கள் வாசித்திருப்பீங்க. ஒருத்தன் கீழே இருந்தானா, ஒருத்தன் மேலே மாடி மேலே இருந்தானா, மேலே இருக்கிறவன் கீழே இருக்கிறவனை கூப்பிடணும் அப்படின்றதுக்காக முதல்ல ஒரு 5 ரூபா நோட்டை மேலேருந்து கீழே போட்டானா, அதை எடுத்துகிட்டு அவன் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு கீழே தான் இருந்தானா. அப்புறம் என்னடா அது கவனிக்க மாட்டேங்கிறானேன்னு மேலேருந்து ஒரு 500 ரூபா நோட்டை போட்டானா. அப்பயும் என்ன செஞ்சானா, எடுத்து பாக்கெட்டில் போட்டுட்டு அவன் பாட்டு கீழே வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தானா, மேலே கவனிக்கலையான். அது 5 ரூபாய் போட்டோம் அப்பயும் கவனிக்கல, 500 ரூபாய் போட்டோம் அப்பயும் கவனிக்கலை, எப்படி இவனை தோத்திரம் கவனத்தை இழுக்குறதுன்னு சொல்லி மேலேருந்து ஒரு கல் எடுத்து டொம்முன்னு போட்டானா. மேலே தலைமையில் விழுந்தோன்னே யார் போட்டா அப்படின்னு திரும்பி பார்த்தானா, மேலே பார்த்தானா. ஆஹா, இப்போ காசெல்லாம் போட்டப்போ இவன் பார்க்கல, பொட்டேர்னு ஒரு கல்லை போட்ட பிறகு மேலே அண்ணாந்து பார்த்துட்டானேன். அது மாதிரி நம்ம சௌரியமாக நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும்போது கத்தரை தேடுறத, நான் கத்தரை என்னை நல்லா வச்சுருக்காரு சோத்திரம் அல்லே இல்லையான்னு மேலேருந்து ஒரு கல்லை டம்முன்னு போட்டார். ஐயோ பா. சில நேரங்களில் அவர் நம்மளை அட்டென்ஷனை கவர்றதற்காக என்ன செய்ய, இல்லைன்னா நம்ம கண்டுக்கவே மாட்டோம் ஆண்டவரை. நம்ம பாட்டு ஜாலியாக உணவு உடுக்க எல்லாம் சௌரியமாக இருந்தால் தோத்திரம், காலை ஜபம் மாலை ஜபம் முடிஞ்சு போச்சு, தோத்திரம் போயிட்டே தோத்திரம். தேவ சித்தத்தையும் தேவ விருப்பத்தையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அறியவே மாட்டோம். மேலே பொட்டுன்னு ஒன்று போட்டார்னா தான் அப்போ தான் என்னப்பா அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், கேட்போம். இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு அப்படி தான் தோத்திரம் சௌரியமாக இருந்தாங்க. ஆண்டவர் கொஞ்சம் ஒடுக்கதில் கொஞ்சம் கொடுத்தோன்னா அப்போ தான் தெரிஞ்சுது, ஆஹா இது அடிமைத்தன வீடாச்சே, நம்ம இங்கே இருக்கக்கூடாது, நம்முடைய சுதந்திரம் காணானாச்சேன்னு அவங்களுக்கு ஒரு உணர்வு வந்தது. அப்போ தான் அவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது ஆண்டவர் என்ன செய்ய, எழுப்பி போப்பா இஸ்ரேல் ஜனங்களை விடுவிக்கும்படியா நீ போன்னு சொல்லி அவர் மோசையை அனுப்புகிறாரு. மோசை வந்தார், பார்வோன்ட்ட கேட்டார், ஏகப்படா எல்லாம் வேலையெல்லாம் நடந்தது, ஒருவட்டே எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. அல்லேலூயா, தோத்திரம். அப்போ பெரிய கானான் பிரயாணம் நடக்குது, கானானை நோக்கி தோத்திரம் பயங்கரமான ஒரு யாத்திரை. தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். பல லட்சம் ஜனங்கள் வெளியே புறப்பட்டு போகிறார்கள். அப்போ வெளியே வந்துட்டாங்க, எகிப்தை விட்டு வெளியே போன பிறகு அவங்க எங்கே போகணும்னு தெரியலை, ஆனால் ஆண்டவர் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர்கள் வந்தபோது சிவந்த சமுத்திரம் 2 ஆண்டவர் பிளந்துட்டார். தோத்திரம். சிவந்த சமுத்திரத்துக்கு பிறகு தோத்திரம் எங்கே போகிறாரு, ஆமாம் கொஞ்சம் வனாந்தர பாதை என்ன செஞ்சார், 3 நாள் தண்ணி இல்லாமல் என்ன செஞ்சார், கொஞ்சம் ஆமாம் ஒரே முறுமுறுப்பு. மோசைக்கு என்ன நீ எங்கே கொண்டு வந்துட்ட, நாங்கள் ஒழுங்காக அங்கே இருந்திருப்போமே. தோத்திரம் இங்கே கொண்டு வந்து என்ன, தோத்திரம் நான் ஒழுங்காக அங்கே அந்த சபையில் இருந்திருப்பேன். தோத்திரம் இங்கே வந்துட்டு என்ன ஏயா இப்படி காய விடுற, இப்படியா இப்படி பண்ணுறேன். சில நேரங்களில் கத்த சில அனுபவங்களை நமக்கு கொடுப்பார். தோத்திரம். அப்போ என்ன செஞ்சார், அப்புறம் தண்ணீரை கொடுத்தாரு. அந்த கொடுத்த தண்ணீர் எப்படியா இருந்தது, 3 நாள் காய விட்டு கொடுத்த தண்ணி எப்படி இருந்தது, கசப்பாக இருந்தது. பயங்கரமான ஆளுங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. தோத்திரம். தோத்திரம் நம்மளுக்கு பயங்கரமாக கொண்டு போவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாம், தோத்திரம் நம்மளாம் விளையாட முடியாது, அவர் கரெக்டாக தெரியும், நம்மளை பற்றி தெரிஞ்சு கரெக்டாக தான் கொண்டு போவார். 3 நாள் தண்ணி இல்லாமல் கூட தண்ணி இல்லை. தோத்திரம் கொடுத்து நல்ல தண்ணி கொடுத்துக்கலாம்ல, குடிங்கடா கசப்பை.
தோத்திரம். ஏன்னா சில நேரத்தில் நம்முடைய ஆண்டவருடைய அன்பை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை, அவருடைய வல்லமையை புரிஞ்சுக்கிறது இல்லை. கோபமாக பேசுகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு தான் பொட்டுன்னு ஒன்று போடுவார். முறுமுறுக்கிறோம் பார்த்தீங்க, என்ன ஆண்டவர் சமுத்திரத்தையே ரெண்டாக பிளந்து தோத்திரம் தண்ணீரை பார்க்க வச்சு நடக்க வச்சவர் தோத்திரம். இந்த வீட்டில் குடிக்க தண்ணியை கொடுக்க மாட்டார் தோத்திரம். அதுக்குள்ளேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்முடைய ஜீவ காலங்களில் ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது, முறுமுறுக்கவே கூடாது தேவ பிள்ளைகளை. முறுமுறுப்பு தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அல்லேலூயா தோத்திரம். என்ன ஆண்டவர் செஞ்சிட்டாரு, என்ன ஆண்டவர் எனக்கு பண்ணிட்டாரு, என்ன இப்படின்னாலே பார்த்துக்கிட்டே இருப்பார். தோத்திரம் நல்ல தோத்திரம். விளக்கடைய மேலே ஊற்றி முளமுளன்னு ஆக்கிடுவார் தோத்திரம். அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்க வேண்டும். பார்த்தார் 3 நாள் தண்ணி இல்லாமல் பண்ணார், கசப்பை கொடுத்தாரு, அப்புறம் சரி பண்ணாரா இல்லையா? சரி பண்ணிட்டு ரெகுத்தீமுக்கு வந்துட்டாங்க. ரெகுத்தீமில் வந்தபோது வந்து நிற்கிறாங்க. அப்பாடி தண்ணியை குடித்தாச்சு அப்படி நிற்கும் போது சரி சந்தோஷமாக போகலான்னு நினைக்கும் போது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி அவங்களுக்கு காத்திருக்கு. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம். இயேசுவே தோத்திரம். அப்பாடின்னு வந்து நிற்கும் போது தோத்திரம் பிரைஸ் லார்ட். அந்த தண்ணி குடித்த இடத்துக்கெல்லாம் மேரிபான் பேரெல்லாம் வச்சுட்டு வந்துட்டாங்க. வந்தா எவன் காத்து இருக்கிறான்? அமலேக்கியர் வந்து ரெவித்தீமிலே இஸ்ரவேலோட யுத்தம். பெரிய அதிர்ச்சி ஆகிப்போச்சு. இவனுக்கு முன்ன பின்ன யுத்தமே பண்ணாதவங்க. இவங்கள்ட்ட வந்து பீரங்கியும் கிடையாது, AK-47 கிடையாது, இல்லை கத்தி அருவா எதுவுமே கிடையாது. இவங்க பாவம் அடிமைகளாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க. எகிப்தியருக்கு பயந்து அடிமைகளாக வேலை செய்து கொண்டிருந்தவங்க, செங்கல் சூழலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க. இவங்கள்ட்ட வந்து யுத்தம் செய்யக்கூடிய போர் ஆயுதங்கள்லாம் எதுவுமே இல்லை தோத்தணும். விரட்டி விட்டான் பாருங்க. விரட்டி விட்ட போது எல்லாத்தையும் அள்ளிட்டு போகடான்னு நான் பாருங்க. எல்லாரும் வீட்டிலேருந்து எல்லாத்தையும் அள்ளி பத்திரமா அவன் பொதி மூட்டையில் வச்சு டாய் ஜாக்கிரதைன்னு தூக்கிட்டு போயிட்டு இருக்கும் போது ஏத்தாப்பில் ஒருத்தன் வந்து டாய் வாடா உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னா இவங்களுக்கு எப்படி இருக்கும்? கையில் ஒன்றும் இல்லை, அவங்கள வெட்டுறதுக்கு ஆயுதங்கள் இல்லை, தடுமாறி போயிட்டாங்க. திடீர்னு வந்துட்டான். யார் வந்தா? அமலேக்கியர் வந்து ரெவித்தீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். பயந்து கலங்கி போய்விட்டார்கள். ஐயோ நமக்கு யுத்தமே தெரியாது, இந்த பயிரில் எப்படி நம்ம போய் சண்டை போடுறது? முன்னே மோசே யோசுவாவை கூப்பிட்டு, யோசுவா இங்கே வா, வாலிபர்களை கூப்பிட்டுக்கிட்டு என்ன செய்? ஆமாம், வாலிபர்கள் எதற்கும் எப்போ இருக்கணும்? யுத்தத்தை அடிச்சடி தெரிக்கலாம் கிடையாது. வாலிபர்கள் எப்பொழுதுமே தேவனுடைய பணியை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கும். மோசே சொல்கிறான் யோசுவா கூப்பிட்டு, வாலிபர்களை கூப்பிட்டு என்ன செய்ய? போ, நீ யுத்தர்களுக்காக என்ன செய், நீ போ அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லும்போது, நான் போய் மலை உச்சியில் போய் நான் உட்காந்து நான் ஜோமனி இருக்கேன் கையை உயர்த்தி, நீ போய் என்ன செய்ய அமலேக்கியரை போய் அடி. அப்போ மோசே போய் மலை உச்சியில் போய் நின்று கையை உயர்த்தி தோத்திரம் துவிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ கையை உயர்த்திருந்தப்ப யோசுவா அடி தாழ மாதிரி அடிக்கிறான் எல்லாரையும். கை கீழே போனோன்னா அவன் அடிக்கிறான் இவனை தோத்திரம். இதனால் வம்பா போச்சு. ஊரும் ஆரவனும் போனாங்க, டேய் மோசே கையை கீழே போட்டுறாத, நம்பால் அடி வாங்குறான் தோத்திரம். நீ கையை எப்போ எனக்கு பலன் இல்லையே, நான் எவ்வளோ நேரப்பா கையை தூக்கி வச்சுக்கிருக்க தோத்திரம், நீ கையை ஒண்டி பிடி, நாங்கள் பக்கத்தில் நின்றுக்கிறோம்னு கல்லை போட்டு அவனை உட்கார வச்சு கையை தூக்குடான்னு தூக்க வச்சு இந்த பக்கம் ஊரும் இந்த பக்கம், அதான் ஊழியக்காரரை தாக்குறது. அல்லேலூயா தோத்திரம். நீ கையை ஒண்டி தூக்கிக்கோ அப்படின்னு அவன் இந்த பக்கம் அவன் சாஞ்சிக்கிட்டான், அந்த பக்கம் அவன் சாஞ்சிக்கிட்டான் தோத்திரம். கையை மட்டும் இப்படி தூக்கிக்கோ அப்படின்னு சொல்லி, அப்போ இவன் கையை உயர்த்தி வச்சு சாயங்காலம் மட்டும் கையை தூக்குறான். அப்புறம் அடி யோசுவா எல்லாரும் அடிச்சு நவுத்துட்டான். பெரிய வெற்றி. ஹல்லேலூயா. முதல் யுத்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிச்சு நவுத்தான் தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அமலேக்கியனை முறியடிச்சான். சரி முடிஞ்சு போச்சு. உடனே என்ன பண்ணாங்க, ஒரு பள்ளிப்பீடத்தை வச்சாங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி என்ன பேருன்னு வச்சாங்க? என்ன பேர் வச்சாங்க? பாட்டு பேர் பார்த்தீங்களா? யெகோவா நிசி. எங்கே தான் முதல் பேர் வைக்கிறாங்க தோத்திரம். என்ன? ஆமாம், இந்த யுத்தம் நம்மளது இல்லை. யாருது? அவன் யுத்தமே செய்ய தெரியாது நமக்கு தோத்திரம். இவ்வளோ பெரிய ஜெயத்தை இயேசு கொடுத்தாரு, ஆண்டவர் கொடுத்தாரு. நம்மள்ட்ட எந்த ஒரு யுத்த தளவாடங்களும் இல்லை தோத்திரம். ஆனால் இருந்த போதிலும் தேவன் நமக்கு இப்படி ஒரு வெற்றியை கொடுத்தாருன்னு யெகோவா நிசி, அல்ல கர்த்தர் நமக்கா யுத்தம் செய்தார் என்று அங்குதான் என்ன செஞ்சாங்க, ஒரு பேரை வைத்தார்கள். பிரைஸ் தி லார்ட். அது பார்த்து நான் அண்டர்லைன் பண்ணிக்கணும். 15ஆம் வசனத்தில் மோசே ஒரு பள்ளிப்பீடத்தை கட்டியதற்கு அதுக்கு யெகோவா நிசி என்று பேரிட்டான் அப்படின்னு இருக்கு. அப்போ யெகோவா நிசி பைபிள் எங்கே இருக்குன்னா பேபேன் முழிக்கக்கூடாது, இங்கே தான் இருக்கு தோத்திரம். அப்போ யெகோவா நிசின்னு பேரிட்டான். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, இது நடந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமும் போயிட்டே தான் இருக்கிறாங்க.
போயிட்டு இது மோசே ஞாபகம் வச்சுருப்பானா, யோசுவா ஞாபகம் வச்சுருப்பானா, இஸ்ரேல் ஜனங்க ஞாபகம் வச்சுருப்பாங்களா? சில நேரத்தில் ஞாபகம் வச்சுருக்கலாம், சில நேரத்தில் என்ன செஞ்சுருக்கலாம், மறந்துருக்கலாம். ஆனால் இதை ஆண்டவர் மறக்கலை. ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். இதை யார் மறக்கலை? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிர்த்து வந்தே ஹல்லேலூயா இந்த அமலேக்கியரை யார் மறக்கலை? யார் மறக்கலை? ஆமாம், தோத்திரம். நீங்கள் கடைசியில் இந்த இஸ்ரேல் ஜனங்களாம் தோத்திரம் கானான் கிட்ட வந்து பங்கு விட போகிறாங்க. மோசேக்கு ஆண்டவர் சில காரியங்கள் ஆலோசனையாக சொல்லியிருக்கும் போது உபாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து மோசேட்ட சொல்கிறாரு, மோசே அன்னைக்கு நீங்கள் வந்து ரெகித்தீமில் வந்தபோது நான் உங்களோட கூட இருக்கேன்ற உணர்வு கூட இல்லாமல் உங்களுக்கு எதிர்த்து வந்தான் பாருங்கள் இந்த அமலேக்கியரை, அவனை நீ நான் பூமியிலே இல்லாமல் நான் சங்கரிப்பேன். ஹல்லேலூயா. அந்த யாத்ராமம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நீங்கள் பாருங்கள், இது இங்கே போடப்பட்டிருக்கு, உபாகமம் பார்க்கலாம். அந்த 14ஆம் வசனம் 17-14. ஹல்லேலூயா. நம்ம கூட சிலப்போ கோபத்தில் சொல்கிறோம், நாசம் பண்ணிவிடுவேன் அப்படின்றோம். பார்த்தீங்களா, நிறைய பேர் திட்டமிடுவோம், நாசம் பண்ணிவிடுவேன். ஆண்டவரே சொல்கிறாரு, தோற்றுரும் யாரை நாசம் பண்ணிடுவேன்னு? தோற்றுரும் பூமியிலே எங்கே, வானத்தின் கீழெங்கோ நம்மளாவது தோற்றுரும் நாசம் பண்ணிடுவேன்னா ஊரை விட்டு தான். அவர் பூமியிலே தோற்றுரும் இராதபடிக்கு கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காக அவ்வளோ வைராக்கியம் கொள்ளுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு அலையில சொல்லுங்க, ஹல்லேலூயா. வேறு யாருக்கும் பிரசங்கம் பண்ணல, உங்களுக்கு தான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். உங்க தேவனை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. தம்முடைய ஜனத்திற்காக வைராக்கியம் கொள்ளுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா யார் எழும்பி வந்தாலும் அவர்கள் என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? தைரியமா சொல்லுங்க, என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணிடுவாரு? தோத்துரும். அதனால போயிட்டு வெளியே போயிட்டு பக்கத்து வீட்டு கேட்குற மாதிரி நாசம் பண்ணிடுவார் என் ஆண்டவர்னு சொல்லாதீங்க. நம்பால் இப்படி தான் இதை உடனே என்ன சொல்லுவாங்க, சொல்லிடுவேன். இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசினாரு, தோத்துரும். ஆண்டவரே நாசம் பண்ணும் ஆண்டவரே. அவன் பாப்பா என்னடா நாசம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. வாக்கு தத்தங்களை நமக்குள்ள வச்சு ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, தோத்துரும், பிரைஸ் லார்ட். அப்போ மிகப்பெரிய வெற்றியை நம்ம என்ன செய்யணும்? ஆமாம், வாக்கு தத்தங்கள் எல்லாம் என்ன செய்யக்கூடாது, வெளியே போய் பே 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 பேன்னு சொல்லக்கூடாது. தோத்துரும். சும்மா பே பே பேன்னால தான் எதுவுமே நடக்க மாட்டேங்க. தோத்துரும். எவ்வளவுக்குள்ள நமக்குள்ள வச்சு ஜெபிக்கணுமோ அவளுக்குள்ள நமக்குள்ள வச்சு ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நமக்குள்ள வைத்து என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். பாருங்க, இந்த சம்பவத்தை ஆண்டவர் மோசேக்கு நினைவு போட்டுகிறார். உபாகமத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா 25ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமம் 25ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? 17 வாசிங்க. என்ன வைராக்கியமா ஆண்டவர் பேசுறாரு பார்த்தீங்களா? அந்த 17ஆம் வசனம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து, அப்படின்னா எனக்கு கூட அவனுக்கு பயப்படல, எனக்கு பயப்படாமல் உனக்கு எழுத்து வந்துட்டாங்களா அப்படின்னு ஆண்டவர் இப்படி கேட்குறாரு பாருங்க. நம்மளே சில நேரத்தில் எனக்கு எதிர்த்தாப்புல பேசிட்டானே அப்படின்னு சில நேரத்தில் கோபப்படுவாங்க. பார்த்தீங்களா, நான் இருக்கிறது கூட அவன் மனசில் வைக்காம எனக்கு எதிரே இப்படி பேசிட்டான் அப்படின்னு. அது சில ஆட்களுக்கு ரொம்ப ஆமாம் டென்ஷன் ஜாஸ்தி ஆகிப்போம். எப்படி எனக்கு முன்னாடி பேசலாம், எங்கேயா போய் பேசுகிறேன், எனக்கு முன்னாடி பேசிட்டியே அப்படி மனுஷனே கோபுறான். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, தோத்திரம், நான் எனக்கு கூட பயப்படாம இவன் அவ்வளோ தைரியமாக என்ன பண்ணிட்டான், உனக்கு எதிராக வந்தானா அவனை நான் சும்மா விட மாட்டேன், அவனை சங்கரிப்பேன். ஹல்லேலூயா. ஸ்ட்ராங்கா ஒரு ஹல்லேலூயா. இது ஓனான் தான் இப்படி தலையாட்டம். விசுவாசிகள் தலை இப்படி என்ன செய்யக்கூடாது, ஆட்டக்கூடாது. அல்லேலூயாவோட சொல்லணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது வாக்குத்தத்தங்களை சுதந்தரிப்பதற்கான அடையாளம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், க்ளோரி.
எனக்கு கூட பயப்படாம வந்துட்டாயா, உனக்கு எதிராக வந்துட்டானா, ஹல்லேலூயா, நான் என்ன செய்ய மாட்டேன், அவனை சும்மா விட மாட்டேன். ஹல்லேலூயா, பிரைஸ். நீ இளைப்பாறும் போது, ஹல்லேலூயா, அது ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, உன் சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பாற பண்ணும்போது நீ அமலேக்கியன் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய், இதை மறக்க வேண்டாம். ஹல்லேலூயா, என்ன ஸ்ட்ராங்கா சொல்லி வச்சிருக்காரு. மறந்துடாத, உன்னை நான் இழைக்க பண்ணும்போது நீ எல்லாம் போய் சுதந்திரம் பண்ணி எல்லாம் ரெஸ்ட்டு எல்லாரும் ஃப்ரீ பண்ண பிறகு இந்த பயலை மட்டும் மறந்துடாத. எந்த பயலை மறந்துடாத? ஆமாம், நமக்கு விரோதமாக எழும்புறவர்களை கூட நமக்கு விரோதம் நம்ம கூட மறந்துடுவோங்க. ஆனால் யார் மறக்க மாட்டா? யார் நல்லா சொல்லுங்க, யார் மறக்க மாட்டா? மறக்க மாட்டோம். எத்தனை வருஷமாக இருந்தாலும் சரி நினைவில் வச்சிருப்பாரு. நீங்களும் நானும் சாதாரணவங்க கிடையாது. என்ன சொத்தாலே இல்லையா? ஹல்லேலூயா, நீங்களும் நானும் சாதாரணவங்க கிடையாதுயா. நமக்கு விரோதமா ஒருத்த எழும்பினா அது எத்தனை வருஷமானாலும் அவர் மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. நீ எப்ப வேணா போய் சுதந்திரம் பண்ணிரு. ஆனா இந்த பய செஞ்சது என்ன செய்யாத. இப்ப ஆண்டவர் நினைச்சா ஒரு நிமிஷ நேரத்தில் இந்த அமலேக்கியரை மடங்கடிக்க முடியாது. மேல இருந்து ஒரு பெரிய கல்மலையை போட்டானா டமா டமான்னு அடிச்சா அவன் அப்படியே செத்து விழுவான். இல்லை இந்த நேபாளில் உழுக்கின மாதிரி இப்படி உழுக்கிட்டாருன்னா பொசுக்குன்னு எல்லாம் உள்ளே போயிருக்க மாட்டான். அன்னைக்கு மோசைக்கு எதிராக நின்ன கோரா கூட்டத்தார் அப்படியே ஆண்டவர் உள்ளே போட்டாரே, தோத்துரும் செஞ்சிருக்கலாம்ல. சில நேரத்தில் ஆண்டவர் அவனை பத்திரமா வச்சு வைப்பார். ஹல்லேலூயா, தோத்துரும் என்ன செய்வாரு? பத்திரமா வச்சு நம்ம கையாலே அவன் அழிப்பார். ஹல்லேலூயா, யார் கையால அழிப்பாரு? யார் கையால? தோத்துரும். பிரைஸ் தி லார்ட். இங்க அந்த ஜாப் மோசேக்கு தான் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா, நீ என்ன செய்ய? தோத்துரும். பிரைஸ் தி லார்ட். ஒரு வழி ஆக்கிடுவீங்களுக்கு. அன்பு தேவ ஜனமே, நம்முடைய ஆண்டவர் வைராக்கியம் உள்ள கர்த்தர். ஹல்லேலூயா, பிரைஸ். இங்க ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு கூட பயப்படல அவனுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் வந்து இஸ்ரேல் ஜனங்களை எப்படி நடத்தினார்னா அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம். உண்மைதானே? ஆமா, இந்த அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் புறப்பட்டு போகும்போது இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்யணும்? புறப்பட்டு போகணும். இந்த அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் அப்படியே நின்றுச்சுன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்களா கூடார போட்டு என்ன செஞ்சுக்கணும்? அப்படியே இருந்துக்கணும். தோத்துரும். அப்ப இந்த அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் போய்கிட்டு இருக்கு முன்னாடி. இதை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கூட பயப்படாம என்ன வர்றாங்க? ஏத்து. சில நேரத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம தேவனுடைய பிள்ளை, நம்ம ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போகிறோம், நம்மளோட கர்த்தர் இருக்கிறாரு, நம்ம ஜெபிக்கிறவங்க, நம்ம வந்து விசுவாசி எல்லாம் தெரிஞ்சிருந்தும் நம்மகிட்ட சிலர் வம்பிழுப்பாங்க தெரியுங்களா? வம்பிழுப்பாங்க தெரியுங்களா? நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்மளை நையாண்டி பண்ணுவாங்க. நம்ம தங்கி இருக்கிற இடத்துல பக்கத்து வீட்டில் என்ன செய்வாங்க? நம்மளை சும்மா வம்புக்கு இழுப்பாங்க. தெரியும் நம்ம நல்ல உபவாசம் இருந்து ஜெபிக்கிறவங்க, நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாங்க, நம்ம ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பாரு, நம்மளை விசாரிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரு, நம்மளை கண்மணி போல பாதுகாக்கிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, நமக்காக யுத்தம் செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறாருன்னு தெரிஞ்சிருந்துமே சில ஆள் என்ன பண்ணுவாங்க? அப்படி ஏதாவது வம்பு வரும்போது ஐயோ ஆண்டவர் என் கூட இல்லையோ, சில இடத்துல நமக்கு என்ன உடனே சந்தேகம் வந்துடும். ஆண்டவரே, நான் உங்களோட பிள்ளைன்னு தெரிஞ்சிருந்தும் என்கிட்ட வந்து சண்டைக்கு வராங்களே, நான் இதை செய்ய மாட்டேன்னு சொல்லியும் தெரிஞ்சிருந்தும் அவங்க என்கிட்ட வம்புக்கு. நிறைய அனுபவங்களுக்குள்ளே நீங்கள் கடந்து போவீங்க. இந்த மாதிரி அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ளே நீங்கள் கடந்து போனால் கவலையப்படாதீங்க. இங்கு இந்த அமலேக்கிய ஆவி இப்படிப்பட்ட ஆவி தான். கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக செல்வதை கண்டிருந்து எதிர்த்து வராங்க. ஹல்லேலூயா. இந்த அமலேக்கியர் ஒரு பிசாசின் கிரியை. தோத்துரும். அவன் ஆண்டவருக்கே எதிர்த்து நிற்கணும்னு நினைச்சவன். ஹல்லேலூயா. நான் ஒரு சிங்காசனத்தை போட்டு என்ன செய்வேன்? தோத்துரும். நான் தனியாக உட்கார்ந்துருப்பேன், என்னெல்லாம் ஆராதிங்கடான்னு சொல்லி எட்டி ஒரே உதவிட்டார் போறாக்கலானே. ஹல்லேலூயா. பிரைஸ். அப்படிப்பட்ட ஆவி இது. அதனால நம்ம நல்ல ஜெபம் பண்ணிருப்போம், நல்ல பைபிள் வாசிப்போம், நல்லா பரிசுத்தமா வாழணும்னு நினைப்போம், நம்மளே வேணா நயாண்டி பண்ணுவோம். நமக்கு ஒரே கோமா இருக்கும். என்னது ஆண்டவரே, சண்டை போடவும் முடியாது, அவனை திட்டவும் முடியாது, அவனை எண்ணியும் பண்ண முடியாது. ஆனா என்ன ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு நெருக்கம், என் கூட இல்லையான்னு அழுவோம். ஆண்டவர் சொல்றாரு, அழாத, நான் உன் கூட தான் இருக்கேன், நான் உன் கூட இருந்து எழுத்து வராங்களா, கவலையே படாத, நீ மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன், இன்னையோட அவனை ஒரு வழி ஆக்குவேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. க்ளோரி. சில இடத்துல பிரச்சனைகள் வரும்போது, பாடு வரும்போது, ஓ
ஓ என்னோ சம்திங் ராங் சம்திங் ராங் சம்திங் ராங். நம்ம சொல்கிறோம் இல்லையோ, பக்கத்தில் இருக்கேன் டெங் டெங் தொடரிங் தொடரிங் தொடரனே நம்மளை நிமிடிக்கிட்டே இருப்பான். பிரச்சனையை ஏதாவது மறந்தாப்புல ஒரு விசுவாசிட்ட பகிர்ந்துக்கிட்டா போதும். ஐயோ பிரதர் சிஸ்டர், நீங்கள் கொஞ்சம் நல்ல ஜபம் பண்ணணும். ஜப குறைவு தான் இதற்கு காரணம். ஏன்டா சொன்னோம்னு ஆயிரும். தோத்திரம். உடனே வர தீர்க்கதரிசினா இவர்களுக்கு என்னென்ன ஜபக்குறைவு, விசுவாச குறைவு, ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு பின்மாற்றம், அதான் உங்களுக்கு இவ்வளோ ஒரு வேதனை அப்படின்னு பட்டான்னு போட்டு ஏற்கனவே உடஞ்சிருக்கும். அதை உடனே சொக்குடூர் ஆக்கிடுவாங்க. யார்ட்டும் போய் தோத்திரம் என்ன செய்யாதீங்க, தேவையற்ற விதமாக போய் என்ன செய்ய உட்காந்து அழாதீங்க. தேவ சமூகத்தில் காத்துருங்க. கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய ஆறுதலை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, பா நான் உனக்கு முன்னாடி போறேன். தோத்திரம், பிரைஸ் லார்ட். அதை கூட எனக்கு நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்ற ஒரு பயம் கூட இல்லை. தோத்திரம், ஏத்து வராங்க, கவலைப்படாதே, அவர்களை நாசம் பண்ணுவேன். ஹல்லேலூயா, அவர்களை நான் ஒரு வழி ஆக்குவேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் ஹல்லேலூயா சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகினாலே நம்ம என்ன ப்ராப்ளத்துக்குள்ளே கடந்து வந்தாலும் இந்த அமெரிக்கன் யாருன்னா வேற யாரும் கிடையாது. தோத்திரம், யாரு? தோத்திரம், நம்ம அன்பு சகோதரர்கள் தான். ஏசா இருக்கான் பார்த்தீங்களா? யாரு? யாக்கோபோட அண்ணன். அவனுடைய பிள்ளையோட பிள்ளை தான் இவரு. இவருக்கு ஒரு எரிச்சல், ஒரு பொறாமை. நம்ம அண்ணன் பிள்ளைய நம்மளோட நல்லா இருக்காங்களா, இஸ்ரேல் நல்ல பலத்து நல்ல சௌரியமா, தோத்திரம், நல்ல சீரு சிறப்பு. நம்ம நல்லா இருக்கிறது தோத்திரம், பிரைஸ் லார்ட். டெல்லியில் இருக்கிறவனுக்கு பொறாமை வராது, துபாயில் இருக்கிறவனுக்கு எரிச்சல் வராது. நம்ம நல்லா இருக்கிறது யாருக்கு தெரியுமா? பொறாமை. நம்ம கூடியே இருக்காம பார்த்தீங்களா? அத்தை, மாமா, அண்ணி, கொழுந்து, இந்த நாத்து, இதுங்க தான். மச்சினிச்சி மச்சனிச்சான், தோத்திரம், இதுங்க தான். நம்ம ரத்த சம்பந்தப்பட்டது இருக்கு பத்தியலா, இதுங்களுக்கு தான் கூடியே இருக்கும். நம்ம காசுன்றதை பார்ப்பாங்க, நம்ம கடையில் பொருள் வாங்குறத பார்ப்பாங்க, நம்ம கூடியே வருவாங்க, நம்மளை விட்டு விலகாமல், நம்மளை கைவிடாமல், தோத்திரம், நம்ம செல்போனை நோண்டுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் எரிச்சலின் பிராட்டிகள் அவங்க தான். இன்னையோட அவைகள் ஹல்லேலூயா. எங்கேது எனக்கு பிரச்சனை வருதுன்னே தெரியல பாஸ்டர். இதான் யார் எனக்கு செய்யறாங்கன்னே தெரியல பாஸ்டர். ஹல்லேலூயா. வேற யாரும் இல்லை. நம்ம அண்ணன் பிள்ளைவே இப்படி நல்லா இருக்க. எப்போ அப்பவே ஏமாத்தி எங்க அப்பாட்ட இருந்து ஏமாத்தி வாங்கிட்டான். தோத்துரும், ஏமாத்தி வாங்கின சொத்து தானே, இவன் சும்மா விடக்கூடாது. வாடா, வா வா, எகிப்துலேருந்து எல்லாத்தையும் கொண்டு வரையாங்க, வா, பறிக்கிறேன் பாரு, ஒன்ட்ட எல்லாத்தையும் ஒன்ட்ட பறிக்கிறேன் பாரு. இவன் அப்படா எல்லாத்தையும் பத்திரமா மூட்டை கட்டி எடுத்துட்டு வரான். பாவம், இவன் ரெடியா இருக்கான். வாடா வாடா வாடா, ஒன்ட்ட பறிக்கிறேன்னு. இவளுக்கு ஆண்டவர் கூட தான் போறாரு. ஏய் வாங்கடா, நான் தான் முன்னாடி போறேன், வா தைரியமா வான்னா வாய் பிறந்து நிற்கிறான். கொஞ்சம் ஒரு அடி நல்லா இருந்துட முடியாது, கொஞ்சம் நல்ல ஒரு சோறு தின்னுட முடியாது, நல்ல ஒரு சௌரியம் நல்ல பேண்டேட்டை போட்டுட முடியாது. அதுக்கு எரிச்சல், பொறாமை, நல்லா இருக்கிறது பிடிக்காது. அல்லேலூயா. தேவ ஜனமே, எங்கிருந்தோ நமக்கு பிரச்சனை வராது, நம்ம கூட இருக்குதுன்னா ரொம்ப உஷாரா இருங்க. அல்லேலூயா. யாரையும் நம்பி ஏமாத போகாத, இயேசு மட்டும் நம்பு. அல்லேலூயா. கர்த்தரை மட்டும் நம்ம நம்புவோம். பிரைஸ் தி லார்ட். பார்த்துக்கிட்டே இருப்பான் நம்ம ஒவ்வொரு அடியும். ஆனால் நம்மளை ரொம்ப விசாரிக்கிற மாதிரி இருப்பாங்க. உங்களை ரொம்ப விசாரிக்கிறாங்கன்னா ஜாக்கிரதையா இருங்க. அவங்க தான் உனக்கு ரொம்ப டேஞ்சரஸ் ஃபெலோ. அவங்க தான் உங்களுக்கு என்ன இன்னும் ஆண்டவர் என்ன ஜோம் பண்ணியிருக்கேன், ஜோபம் இல்லை போ ஜோம் பண்ணுறாங்களாம். நடந்துருமோன்னு பயத்தில் திக்கு திக்கு திக்குன்னு கேட்பாங்க. நம்மளை விட நல்லா சீக்கிரம் ஏதாவது வாங்கிடுவாங்களோ, நம்ம பிள்ளைகளை விட அவங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது சீக்கிரம் கிடைச்சிருமோ அப்படின்ற பயம். அன்பு தேவ ஜனமே, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நமக்கு முன்பாக நம்முடைய தேவன் போய் கொண்டிருக்கும் போது, நமக்கு விரோதமாய் சத்துரு நிற்கும் போது நாம் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்ம கூட இருக்கும் போதே அவன் எதிர்த்தான் வருமா, கவலைப்படவே வேண்டாம். அதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், அதை நாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலேருந்து வெளில வந்தப்ப நேரம் ஆண்டவர் அவங்களை செங்கடலில் கொண்டு போய் நிற்க வச்சிட்டார். இதை பார்த்தான் பார்வோன். ஆஹா, வழி தெரியாம எங்கே போய் மாட்டிக்கிட்டானுங்க. என்னது வழி தெரியாம? இவங்களை செங்கடலுக்கு நேராக கூட்டு வந்தது யாரு? உங்களை தான் கேட்குறேன். கூட்டு வந்தது யாரு? சத்தமா சொல்லுங்க. கூட்டு வந்தது யாரு? ஆனா இவன் என்ன நினைச்சுக்கிட்டான்? இவனுக்கு வழி தெரியாம லாக்கப் ஆயிட்டானுங்க. அல்லேலூயா. வழி தெரியாம என்ன செஞ்சாங்க? வாடா இவனுங்களை ஒரு வழி ஆக்கிடுவோம், எங்கேயோ திசை தெரியாம போய் நல்லா மாட்டிக்கிட்டானுங்கன்னு தப்பு கணக்கு போட்டான் பார்வோனு. அவன் போட்ட தப்பு கணக்குக்கு நல்லா வாங்கி கட்டிக்கிட்டான். அல்லேலூயா. பிரைஸ். இன்னைக்கு நிறைய பேர் நமக்கு விரோதமா தப்பு கணக்கு போட்டுருக்காங்க. ஹல்லேலூயா. ஆஹா, எல்லாம் போய் மாட்டிக்கிட்டாங்க, எங்கேயோ நல்ல வேணும் வேணும் வேணும்னு. அவங்க தப்பு கணக்கு போட்டா பாவம் அவளுக்கு தான் பரிதாபம் பிணமா கிடப்பாங்க. ஹல்லேலூயா. நம்ம பாட்டு கடந்து போய் கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. ஏன்னா நம்மை வழி நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்தும் போது, கர்த்தர் நம்மை வழி நடத்தும் போது, தேவனுடைய சித்தத்தின் பாதையிலே நம்ம நடந்து வரும்போதே சத்ரு நம்ம எதுக்க தான் செய்வான். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஆவிக்குரிய சத்தியத்தை. ஹல்லேலூயா. இது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது, அதான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்றேன். தோத்திரம். தேவன் நமக்கு நம்மளோட இருக்கும் போதே யார் வருவா? சத்ரு வந்துட்டா நமக்கு ஆண்டவரே ஆண்டவரே என் கூட இருங்க போ ஆண்டவரேன்னுவோம். எங்க ஓடியா போயிடுவார் அவரு? வேதம் சொல்லுது நம்ம கூட இருக்கும் போதே தான் வரும். பிரைஸ். அவன் அவ்வளோ துணிச்சலான பிராட்டி, ஏதாவது ஒன்று பண்ணி பார்ப்போம். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவன் நடத்தும் போதே, தேவன் தம்முடைய சித்தத்தின் பாதையில கொண்டு வரும்போதே ஹல்லேலூயா அவன் எதிர்த்து வருவான். அன்பு தேவ பிள்ளைகளே, எது நடந்தாலும் நம்ம எதை குறித்தும் கலங்காம நம்ம தைரியமா இருப்போம். சத்துருக்களை நாசம் பண்ணுகிறவர் நம்ம மத்தியில இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம ஆண்டவரே உங்களுடைய சித்தத்துக்கு போயிட்டனோ, இல்லை உங்கள் வழி விட்டு வெளியே போயிட்டனோ செக் பண்ணுறது தப்பு இல்லை. சில நேரங்களில் அப்படி அவருடைய சித்தத்தின் பாதையிலே அவருடைய வழிகளிலே நடக்கும்போது கூட சத்ரு எதுக்காக வருவான், அதை கண்டு நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. ஈவன் இந்த அமலேக்கு ஆவி அவன் வேலையே இதுதான். தோத்திரம். இப்படிதான் அவன் என்ன செய்வான்? எரிச்சல் உள்ளவன், பொறாமை உள்ளவன். அதனால நம்ம நல்லா இருக்கிறது தேவனுடைய பாதையிலே, தேவனுடைய சித்தத்தின் வழியிலே செல்வது அவனுக்கு என்ன செய்யாது? ஆமா, அதை தடுக்க பார்ப்பான். தோத்திரம். அதற்கு ஏதாவது முட்டுக்கட்டை வைக்க பார்ப்பான், நம்முடைய திசை திருப்ப பார்ப்பான். தோத்திரம். ஆனா அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை நம்மை நடத்துகிறவர் நமக்கு முன்னாடி சென்று கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால நம்ம எதற்கும் கலங்காம வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கும்படியாக நாம் கடந்து போக தேவன் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்துவாராக. யாரும் நம்முடைய பாதையை கர்த்தர் நடத்துகிற பாதையிலிருந்து நம்மளை திசை திருப்பவும் முடியாது. வாக்குத்தத்தங்களிலிருந்து நம்மை திசை திருப்ப யாருக்குமே அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா. சத்துருக்களை ஆண்டவர் மடங்கடிக்க போட வல்லவராய் இருக்கிறார். இதே இந்த அமலேக்கியர் 1 சாமுவேல்ல நீங்க பாத்தீங்கன்னா 14ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துல, 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துல இங்க ஒரு அமலேக்கிய ஆவியை பார்க்கலாம். 1 சாமுவேல் 14:48. தோத்திரம். யார் இது? சவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலரை கொள்ளையடிக்கிற யாவர் கைக்கும் அவனை நீங்களாக்கி. ஹல்லேலூயா. praise the Lord. saving them from all those who plunder. இவனுடைய அமலேக்கிய ஆவியே கொள்ளையடிக்கிறது, நம்முடைய ஆசீர்வாதத்தை திருடுறது தான் இவனுடைய. ஆமா, தோத்திரம். அதனால ஆண்டவர் அதுக்கு என்ன செய்ய மாட்டாரு? அனுமதிக்கவே மாட்டார். நம்மை கொள்ளையடிக்கிற எந்த அமலேக்கிய ஆவியா இருந்தாலும் கர்த்தர் அவைகளை அழித்து போடுவார். ஹல்லேலூயா. அந்த பேர் பூமியில இல்லாத அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு? நாசம் பண்ணி போட அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்க வாசிக்கும் போது இங்க ஒரு அமலேக்கியன் பாருங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1-2. பாருங்க, இங்கே தாவீது யுத்தத்துக்காக வெளில போன நேரம் இந்த அமலேக்கியர் சிக்லாக்கில் பாளையம் இறங்கி இவனுடைய மனைவி, 2 மனைவி, பிள்ளைகள், இவன் கூட இருந்த எல்லாரையும் என்ன செஞ்சான்? கொள்ளை அடித்து எல்லாத்தையும் என்ன செஞ்சான்? தூக்கி போயிட்டாங்க.
இவன் வந்து பார்த்தப்ப வீட்டில் மனைவி இல்லை, பிள்ளைகள் காணும், பொருள் இல்லை, கூட இருந்தவங்க யாருமே இல்லை, எல்லாரும் என்ன செஞ்சான், எவனோ கொள்ளடிச்சிட்டு போயிட்டானோன்னா இவனால் தாங்கிக்கவே முடியல. ஐயோ என்னடா அது, நம்ம போன நேரத்தில் இப்படி நமக்கு ஒரு இழப்பாச்சு, எல்லாத்தையும் இழந்துட்டோம், இது எப்படி நம்ம திரும்பி பெறப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு இந்த அமலேக்கியன் செய்த காரியம் தாவீதை ஒரு மாதிரி அவன் ஒரு மாதிரி ஆயிட்டான். அந்த நீங்கள் பார்த்தீங்களா 4ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் என்ன இல்லாமல் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்களாம். அப்படின்னா அழுகிறதுக்கு கூட அவங்களுக்கு என்ன இல்லையா. சில நேரத்தில் இந்த அமலேக்கியன் செய்கிறது வந்து நமக்கு ஒரு மாதிரி பலனற்ற மாதிரி ஆயிப்போம், ஒரு மாதிரி தடன்னு ஆயிப்போம். என்னடா அது இந்த மாதிரி ஆயிப்போச்சு, ஷாக்கிங்காக ஏதாவது ஒன்று என்ன செய்வான், செய்ய பார்ப்பான். அதிர்ச்சி ஊட்டும் முதலே ஏதாவது ஒரு இழப்பை, ஏதாவது ஒரு காரியத்தை அவன் செய்து நம்மை தடுமாற செய்திருவான். நம்மை வந்து என்ன செய்வோம், பலன் இழக்க. அப்படியே நான் தடுமாறி போயிட்டேன் பாஸ்டர், நான் ஒரு மாதிரி பலன் இழந்து போயிட்டேன், என்னால் தாங்கிக்கவே முடியல, என்னால் ஏற்றுக்கவே முடியலையே, இப்படி பறிச்சுட்டு போயிடுவான். தோத்துறோம் என்ன செஞ்சிருவான், நம்மள்ட்ட உள்ளதை பறிச்சுட்டு போயிடுவான். தோத்துறோம். அது நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். என்ன செய்யறதே தெரியாமல் அழுகுறதுக்கு பலன் இல்லாமல் என்ன செஞ்சானா, அழுதானா. அப்போ தான் அவன் ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறான், ஆண்டவரே இப்படி ஆகிப்போச்சே, இந்த பையலை நான் பின்னாடி போகுவா. தோத்துறோம் அப்படின்னு அவன் கேட்டப்ப ஆண்டவர் சொல்கிறார், நீ போ, நான் உனக்கு எல்லாத்தையும் திருப்பி நான் தருவேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். அப்போ இவன் விரட்டிக்கிட்டு போகிறான். விரட்டிக்கிட்டு போனால் வழியில் ஒருத்தனை பார்த்தான், அவனை கேட்டோடனே அவன் சொல்லிவிட்டான், அதோ தான் இங்கே தான் இருக்கிறானுங்கன்னு. இப்போ விரட்டிக்கிட்டு போகிறான். இவன் அழுகையும் பயங்கர டயர்டு, அழுது பலன் இல்லாமல் போயிட்டான். அதிலே பாதி பேர் நின்ட்டான். சரி இருக்கிறவங்களோட கூட்டிகிட்டு போனால் அவ்வளோ வேதனை, அவ்வளோ கண்ணீர், அவ்வளோ வருத்தம், அவ்வளோ இழப்பு, நஷ்டம், வேதனையோடு போனால் அவன் அங்கே கொண்டாடிக்கிட்டு இருக்கான். சத்ரு டங்க நக்கட டண்ட நக்கட ஆடிக்கிட்டு இருக்கான். தோத்துரும். ஏன் அவன் கொள்ளடிச்சிட்டு வந்துட்டான், நான் வந்துட்டு பறிச்சுட்டு வந்துட்டேனே, அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்களே, அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்களேன்னு டண்ட நக்கட ஆடிக்கிட்டு இருக்கான். பார்த்தான், ஆஹா நம்ம இங்கே வேதனையோடு இருக்கோம், அழுகையோடு இருக்கோம், அவன் அங்கே கொண்டாடிக்கானா, இதெல்லாம் யார் பார்த்துக்கிட்டு இருக்கா. தாவீதை பார்த்துறான், போ அடிச்சு நாசம் பண்ணவனை விரட்டினான். அல்லேலூயா, விரட்டி அத்தனையும் மீட்டு கொண்டான். ஹல்லேலூயா, பிரைஸ். அத்தனை என்ன செஞ்சான், மீட்டு கொண்டான். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய இழப்பை கண்டு சத்ரு கொண்டாட்டமா இருக்கலாம், அது ரொம்ப நாளைக்கு இல்லை, கொஞ்ச நாளைக்கு தான். ஹல்லேலூயா, பிரைஸ். நம்மள்ட்ட இருந்து பறிச்சாச்சேன்னு சொல்லிட்டு அவன் கொண்டாட்டமா இருக்கலாம், அது ரொம்ப நாளைக்கு இருக்காது. கர்த்தர் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு திருப்பி தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இழந்தவைகளை குறித்து நம்ம என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். வெற்றி நமதுதான். ஹல்லேலூயா, ஆசீர்வாதம் நமக்குரியதுதான், அதை யாரும் பறித்துக் கொள்வதற்கு அதிகாரம் இல்லை. இந்த அமலேக்கிய ஆவி அப்படிப்பட்ட ஆவி. கர்த்தர் கூட இருந்தும் வந்து பார்ப்பான், கர்த்தர் நம்ம நடத்திருந்தாலும் வந்து பார்ப்பான். இருக்கிறத பறிக்கிறதே அவனுடைய வேலையை. எத்தனை பேர் இப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ள கடந்து போறீங்க? அதில் நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணங்களில் இப்படிப்பட்ட அனுபவங்களை நம்ம கடந்து போகும்போது இப்படிப்பட்ட அமலேக்கிய ஆவிகள் நம்மை பால்படுத்த நினைக்கும். ஆண்டவர் அதை நினைவில் வைத்திருக்கிறாரு, இவனை பூமியில் இல்லாத அளவுக்கு நான் சங்காரம் பண்ணப்படுவேன். ஹல்லேலூயா. தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார். எந்த கிரியை இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்க மாட்டார். அவைகளை என்ன செய்வார், அழித்து போடுவதற்கு அவர் உண்மையிலவராக இருக்கிறார். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 13-14 நீங்கள் வாசித்தீங்கன்னா, 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 13-14. தேவ ஜனங்களுக்கு விரோதமாக கை வைக்கிறது கூட இவனுக்கு கை வந்த கலை இல்லை. இங்கே யார் மேலேயே கை வச்சிருவான், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன் கை மேலே கை வைக்கிறதும் இவனுக்கு என்ன கை வந்த கலை. ஹல்லேலூயா. சவுலும் யோனத்தானும் யுத்தத்துக்கு போகிறாங்க, வீழ்த்தப்பட்டார்கள். அப்போ யோனத்தான் மடிந்து போகிறான். சவுலுக்கு ஜீவன் கொஞ்சம் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அவன் தன்னுடைய ஈட்டியை குத்தி அது மேலே உழுகிறான், ஆனால் சாகலை, உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அவனுடைய ஆயுததாரி தோத்திரம் பார்த்தான், ஐயோ இவனும் செத்து போயிட்டான், நமக்கு என்ன அவனும் செத்துட்டான்.
அவன்கிட்ட டே என்னை கொண்டு போகிறான்னு ஐயோ அபிஷேகம் பண்ண விட்டு கை தொட மாட்டேன். அப்போ இவன் யார்? அந்நிய ஜாதியான். யார்? வேடிக்கை பார்க்க. ஊழியக்காரருக்கு என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்க வர்றவன் யார்? லேலூயா. அப்போ எப்பா நீ யாருப்பான்னு கேட்குறான். நான் அந்நிய ஜாதியான், நான் ஒரு அமலேக்கியன். என் உசுறு போகல தோத்துறேன், நீ என் மேலே விழுந்து என்னை கொண்டு. ஐயோ நான் வந்ததே அதுக்கு தானே, நான் வந்ததே தோத்து